ஓம் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைஹி தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தஜூஷ்பான் தருணௌகணேசஹா. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது இந்த பதிவில் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் நாம் தரிசிப்பது எந்த ஊரில் எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உரிய ஆலயங்கள் இருக்கின்றது, எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று இந்த பதிவில் நாம் பார்ப்போம். முதலில் அஸ்வினி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அதிலே முதல் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பவர்கள் முதல் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். எப்பொழுதுமே முதலாக தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். அதுபோல் ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அதில் இந்த அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள்லாம் எந்த ஆலயத்தில் வழிபட வேண்டும், எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்றால், முதலில் திருத்துறைப்பூண்டி என்று ஒரு ஊர் இருக்கின்றது, திருவாரூர் மாவட்டம். அந்த திருவாரூர் மாவட்டத்திலே திருத்துறைப்பூண்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த திருத்துறைப்பூண்டியிலே பிறவி மருதீஸ்வரர் கோவில் என்று சுவாமி பேர். சுவாமி பேரை பார்த்தீங்க அப்படின்னா பிறவி மருதீஸ்வரர்னு பேர். நம்ம இந்த பிறவியில் அந்த மருதீஸ்வரரை நாம் தரிசனம் செய்தோம் அப்படின்னாக்க நாம் பிறந்த பயனை அடைகின்றோம். நம் இந்த பிறவி எடுத்ததுக்குரிய பயனை அடைகின்றோம். இது அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் தான் அப்படிங்கிறது இல்லை. பொதுவாக எந்த ஒரு இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னாலே இந்த நட்சத்திரத்து ஆலயங்கள், அதுபோல் 12 ஜோதிர் லிங்கங்கள் அப்படின்லாம் இருக்கின்றது. இந்த ஆலயங்கள்லாம் வழிபடுவது, இந்த ஆலயத்திற்கெல்லாம் சென்று அந்த சிவபெருமானை தரிசிப்பது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பிறவி மருதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று இந்த இறைவனை வழிபட்டால் நாம் இந்த பிறவி பயனை அடைகின்றோம். அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கி வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய்.